ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகன் இதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா? நம்ம யமுனா வந்து அப்படியே விஜய் சொன்னதையே யோசிச்சுனே வருதுங்க. ஏன்னா, நீ நிவின் மேலே வச்சுருக்கிற காதல் உண்மைன்னா நிவின் எதை பண்ணாலும் நீ வந்து அமைதியாகவே தான் இருக்கணும். ஏன்னா, நிவினுக்கு வந்து இது விருப்பம் இல்லாத கல்யாணம் தான். ஆனாலும் நீ வந்து நிவினை எவ்வளோ லவ் பண்ணுற, எவ்வளோ அன்பாக இருக்கிற, அதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீ பார்க்குற அந்த அன்பில் தானும் போது அதுக்கு யமுனா சொன்ன அந்த டைலாக் வந்து யமுனாவுக்கு வந்து திருப்பியும் வருது. இல்லை மாமா, அவர் எவ்வளோ எதை பண்ணாலும் நான் பொறுமையாக இருந்து நீ தான் என் பெஸ்ட்டு ஒய்ஃபுன்றதை வந்து நான் அவர்கிட்டேருந்தே நான் வாயிலேருந்து வாங்குவேன். அதால் அங்கே எதை நடந்தாலும் அவர்கிட்ட நான் கோவமே படமாட்டேன்ட்டு நம்ம யமுனா வந்து விஜய் கொடுத்த அந்த வாக்கு உறுதியை வந்து அப்படியே யோசிச்சுனே வருதுங்க. பார்க்கலாம், யமுனா ஏற்கனவே கொஞ்ச நாளே அப்படியே சிரிப்புள்ள மாதிரி பாயும். இங்கே வேற இப்போ நிவினை வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது. ஐயோ, நிவின் பேசுகிற பேச்சுக்கும் யமுனா கோவப்படுறதுக்கும் என்னென்ன ஆக போகுதுன்ட்டு நினச்சாலே ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்கலாம், யமுனா ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி நிவினை கல்யாணம் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனாலும் நிவின் சைடு பார்த்து ரொம்ப ஹர்ட்டாக தான் இருக்குது.